நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் நிக்கில். ஹாய் அனி. கார்த்திக், லக்ஷ்மி எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டா. அவ தன்னோட முடிவை மாத்திக்க ஆசைப்படுறேன்னு சொல்றா. என்ன? அது இப்போ என்கிட்ட விவாகரத்து பத்தின முடிவை ஏதோ கோவத்துல எடுத்துட்டு தான் சொல்றா. பிடிவாதத்துல சைன் போட்டாலாம். நிக்கிலும் இப்ப அதான் சொன்னாரு. அவரும் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டாராம். சரி, நாம இவங்க 2 பேரையும் கொஞ்ச நேரம் தனியா பேச விட்டுறலாம். அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணி, நான் நக்ஷ் கிட்ட கொஞ்சம் பேசலாமா? இது வரைக்கும் நான் அவனை பார்த்தது கூட இல்ல. தாராளமா நிக்கில். இவனும் அவனுடைய மாமாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஐயோ இல்லனே, நான் இது வரைக்கும் சின்ன குழந்தை என்ன பெரிய குழந்தை கூட நான் தூக்குனதே கிடையாது. அவன் எப்படி தொழுறான் பாருங்க. ஒண்ணு ஆகாது நிக்கில். குழந்தைய நீங்க தூக்கி பாருங்க. இந்த கழுத்துல மட்டும் சப்போர்ட் கொடுங்க. ஹாய் நக்ஷ். சாரி நக்ஷ் கண்ணா, இது வரைக்கும் நான் உன்னை பார்க்கவே இல்ல. லக்ஷ்மி, நீ இவனை புடிச்சுக்கோ. ரொம்ப ஆசையா. ஒண்ணு ஆகாது, அப்படியே வச்சுக்கோங்க. அனி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் நீங்களே இவனை தூக்கிக்கோங்க. இன்னைக்கு எங்க நக்ஷுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. இன்னைக்கு அவனோட மாமாவை பார்த்துட்டான். இல்ல செல்லம்? ரொம்ப கியூட்டா இருக்கான். அர்ச்சனா, நம்ம வெளியில வெயிட் பண்ணலாம். குடு லக்ஷ்மி. வாங்க. அண்ணா, நாளைக்கு நான் வந்து லக்ஷ்மி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவா? அவ உங்க மனைவி. அவளை நீங்க எப்ப வேணாலும் தாராளமா கூட்டிட்டு போலாம். உங்களுக்காக நாங்க எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருப்போம். சரி. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணி. அப்போ போலாமா? பாய். பாய். தேங்க்யூ அர்ச்சனா. இதெல்லாம் உன்னோட முயற்சிகளோட விளைவுதான். ராகுல், இப்போ உன் பரீட்சைக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்குப்பா. நல்லா படிக்கணும். என்ன, நீ நல்ல மார்க் வாங்குவன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கோம்பா. உன்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறோம். உங்க அப்பாவும் உன்னை மலை போல நம்புறாரு. புரியுதா? குழந்தை சமத்தா இருந்தானா? அவனை நீ பத்திரமா பாத்துக்கிட்டல? இல்லம்மா, இவன் ரொம்ப நல்லா இருக்கான். என்னம்மா ஆச்சு? 2 பேரும் பார்த்தாங்களா? 2 பேரும் பேசினாங்களா? நீயே சொல்லு.
அட ஏதாவது சொல்லுங்க. அங்க நிக்கிலும் லட்சுமியும் பேசிக்கிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் என்ன சொன்னாங்க? என்ன சொல்லிருப்பாங்க? அங்கேயே நம்ம பொண்ணு சண்டை போட்டு வந்திருப்பா. ஆ? இல்ல சண்டெல்லாம் போடல. 2 பேரும் ஒழுங்கா நல்லபடியா பேசிக்கிட்டாங்க. 2 பேரும் பேசிக்க விரும்புறாங்கன்னு இவங்கள பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு. அவங்க மனசுல இருந்ததெல்லாம் வெளியில வந்துருச்சு. என்ன? 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறீங்களான்னு கேட்டாங்க. சாந்தி, நிஜமாவா? நீங்க 2 பேரும் உண்மையை தானே சொல்றீங்க? ஏன் கார்த்திக், நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கலையே? அதெல்லாம் இல்லப்பா. நிக்கில் நாளைக்கே வந்து லக்ஷ்மியை கூட்டிட்டு போறதாவும் சொன்னாரு. பெரியப்பா, இத்தனை நாளா நாங்க செஞ்ச முயற்சிக்கு பலன் தான் அது. நாங்க சொன்னது, முயற்சி எடுத்தது, அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிதானே ஆகணும். அர்ச்சனா, பெரியப்பா, நல்லா இருமா, நல்லா இரு. பெரியப்பா, இப்ப உங்க கவலை எல்லாம் போயிடுச்சுல? லக்ஷ்மி சந்தோஷமா நாளைக்கு அவளோட புகுந்த வீட்டுக்கு போயிடுவா. இந்த வீட்டோட சந்தோஷம் எப்பவும் குறையாது பெரியப்பா. என்னம்மா சொல்ற? உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் குடும்பத்தோட உறவுகளை எப்படி கட்டி காப்பாத்துறீங்க? யாரும் சொல்லலையே தவிர வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே நம்பிக்கை விட்டு போயிடுச்சுமா. உண்மையை சொல்லணும்னா எனக்கே ஒரு நிமிஷம் உங்களுடைய அலட்சியத்தால அவ வாழ்க்கையை நாசமாயிடும் நினைச்சேன். லக்ஷ்மி அவ புகுந்து விட்டுட்டு இங்கேயே இருந்துருவான்னு நினைச்சேன். நாங்களும் பயந்துதான் இருந்தோம். ஆனா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம். எல்லாம் சரியாயிடும்னு அர்ச்சனா ரொம்ப நம்பிக்கையோட இருந்தா. இவதான் எனக்கு புரிய வச்சா. இல்லனா நான் முதல் நாளே இதெல்லாம் வேண்டாம், டைவர்ஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அர்ச்சனாவுக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. அவ தேர்ந்தெடுத்த அந்த வழி சாதாரண வழி இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்ல. இல்ல பெரியப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நீங்க உங்க ஸ்மைல எல்லார் முகத்திலையும் கொடுத்துட்டீங்க, அப்படிதானே? நிஜமா கார்த்திக், நான் வந்தனா கிட்டயும் அக்கா கிட்டயும் இத சொன்னேனா, நிக்கிலும் அர்ச்சனாவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நந்தினி அக்கா லக்ஷ்மி விஷயத்துல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டதா சொன்னாங்க. ஆனா இப்ப எல்லா டென்ஷனும் போயிடுச்சு. எல்லாரும் நம்ம நக்ஷ் மாதிரியே ஆயிட்டாங்க. ஓ, நீ கவனிச்சியா? இன்னைக்கு அப்பாவும் பிள்ளையும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கோம். நான் மிஸ் பண்ணவே இல்ல. இல்லையா நக்ஷ்? மிஸ் பண்ணவே இல்ல. அதுவும் நல்ல விஷயம் தானே. நீ உன்னோட வேலைய பாரு. அட, நான் உன்கிட்ட சொன்னனா? என்ன? அதான், இன்னைக்கு நான் இன்டர்நெட்ல ஒரு நல்ல ஆர்டிகல் படிச்சிருந்தேன். குழந்தைகளை பத்தின ஆர்டிகல். அதுல இந்த குழந்தைங்க நம்ம என்ன பேசினாலும் புரிஞ்சுப்பாங்கன்னு போட்டிருந்தது. நம்ம சொல்றது, பேசுறது எல்லாமே இவங்களுக்கு புரியுமா? இவ்ளோ சின்ன குழந்தைக்கா? புரியுமா? கார்த்திக், அப்பனா நான் இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படின்னா இவனுக்கு நாம பேசுறது எல்லாமே புரியுது. அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு நாம என்னென்னமோ பேசணும், அதெல்லாம் கூட புரிஞ்சிருப்பான். அப்புறம் இன்னொன்னு,
தினமும் நீங்க செய்யற சேட்டெல்லாம் கூட இவனுக்கு புரியும்னு சொல்லுங்க. என்ன? டேய் குறும்புக்காரா, உங்க மாமா கிட்ட சொல்றா. யார் சேட்டை பண்றாங்க? உங்க அம்மா கூட தான் புலம்புறா. நீ கேட்டிருக்கல? இன்னும் கேட்கலையா? என்ன? ஏன் புலம்பல் ரொம்ப சின்னதுதான். ஆனா ஒரு விஷயத்த நான் இப்பவே சொல்லிடுறேன். ஒருவேளை நீங்க இவனோட அம்மாவை தொந்தரவு பண்ணீங்க. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ உன் வேலையை பாரு, சரியா? நாங்க 2 பேரும் இங்க ரொம்ப பிஸியா இருக்கோம். ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கோம். நீ எங்களுக்கு நடுவுல வராத, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகே? சோ நான் என்னப்பா சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஐயோ, என்னாச்சு? எதுக்காக அழற? நோ கிரையிங். அழக்கூடாது, ஓகே? கண்ணா, ஏண்டா உங்க அம்மா முன்னாடி எப்ப பார்த்தாலும் என் மானத்தை வாங்குறதுலயே குறியா இருக்க? அழக்கூடாதுப்பா. இங்க பாரு. நோ. இங்க பாரு. ஸ்மைல் பண்ணு. குழந்தைங்களுக்கு தாலாட்டுனா ரொம்ப பிடிக்குமா? அப்படியே தூங்கிடுவாங்களாம். அதுக்காக பெருசா பாடணும்னு அவசியம் இல்ல. தெரிஞ்ச வரைக்கும் கூட பாடலாம். நான் தாலாட்டு பாடலான்னு தான் இருந்தேன், எனக்கே தெரியும். ஆனா நீதான் நடுவுல வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ற. ஓகே. தாலாட்டு பாடலாம். வாடா செல்லம், நான் தாலாட்டு பாடுறேன். ஓ, வா. வாங்க. போதும் நாக்ஷ், போதும். தாலாட்டு பாடலாமே இப்போ. தாலாட்டு என்ன பாடுறது? அழகாக கண்மூடி தூங்கு. என்ன? சரி. யாரும் வரமாட்டாங்க. நான் தாலாட்டெல்லாம் பாட மாட்டேன், ஓகே? வேற ஏதாவது பாட்டு பாடவா? அடங்க மாட்டேங்கிறானே. போதும் நாக்ஷி, போதும்பா, அழக்கூடாதுப்பா. என்ன? ஃபெயில் ஆயிட்டியா? வெக்கமால உனக்கு? படி நீ எவ்வளவு தடவை சொன்ன? என் பேச்ச கேட்டியா நீ? தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவான். இவன் இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு அப்பவே தெரியும். இப்போ உன்னால ஷெஃப் ஆகவே முடியாது, எங்க அட்மிஷனும் கிடைக்காது. உங்ககிட்ட இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ராகுல். எங்க எல்லாரையும் இப்படி தலகுனிய வச்சிட்டீங்க. பெரியப்பா, நான் அப்படி இல்ல. நிறுத்து ராகுல். இன்னும் எவ்வளவுடா போய் சொல்ல போற? கேட்டா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் படிச்சிட்டு வரேன்னு சொல்லுவேன், இல்லனா படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லுவேன். நீ ஒழுங்கா படிக்கவே இல்லல்ல? அப்படி இல்லம்மா, நான் ஒழுங்கா படிப்பேம்மா. பெரியம்மா, என்கிட்ட வராத. இனிமே நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல. இன்னில இருந்து நான் உனக்கு பெரியம்மாவல, நீ என்னோட ராகுலும் இல்ல. ஃபெயில் ஆயிருக்க. எனக்கு தெரியும். உனக்கு வெக்கமா இல்ல? நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ராகுல். போய்டு ராகுல். ராத்திரி பகலா உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட சொல்லி கொடுத்திருக்கேன். நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் எந்த பிள்ளைங்களுமே ஃபெயில் ஆனது இல்ல. எல்லாரும் உன் மேல எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தோம் ராகுல். இல்ல. ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டா? கார்த்திக், I love you. I too love you. அட, இப்படி சொன்ன எப்படி? இப்போ நான் உன்னை காதலிக்கிறேங்கும் போது கணக்கு போட்டு பார்த்தா எனக்கு ஒரு கிஸ் கிடைக்கலாம். ஒரே ஒரு கிஸ். எஸ். தாராளமா. அட, இதுக்கா? யாரு? நான் தான் கார்த்திக். அம்மா. இது வந்துட்டேம்மா. இன்னும் தூங்கலையாமா 2 பேரும்? இல்லம்மா. என்னம்மா விஷயம்? அர்ச்சனாவுக்காக சீரக தண்ணியை சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூமா. நான் தான் உங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையை தடுத்து நிறுத்திருக்கீங்க தெரியுமா? மா, நம்ம வீட்டு பொண்ணுக்காக இப்படி பண்றதுல என்ன தப்பு? அவ ஏன் தங்கச்சிமா? ஆமாண்டா, உங்க 2 பேருக்குமே அவ தங்கச்சிதான். இப்பதான் லட்சுமி கிட்ட பேசிட்டு வந்தேன். அவளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. குட்டி தூங்கி போயிட்டானா? லட்சுமியை பத்தின பிரச்சனை பெருசா இருந்ததுனால குழந்தைய பத்தி நான் யோசிக்கிறதே விட்டுட்டேன். இந்த பேரனோட இந்த பாட்டி நிறைய நேரம் விளையாட போறா. அர்ச்சனா, இனிமே நம்ம குழந்தைய வெளியில கூட்டிட்டு போக ஆரம்பிக்கலாம், சரியா? சரிம்மா. வெளியில கூட்டிட்டு போறது குழந்தைக்கும் ஒரு விதத்துல நல்லதுதான். அர்ச்சனா, இங்க பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல, அங்க கூட்டிட்டு போலாமா? ஆமாமா, நாளையில இருந்து கூட்டிட்டு போலாம். இன்னைக்கு கிளப்புக்கு போனோம்ல, இவன் கொஞ்சம் கூட தொந்தரவே பண்ணல. அப்படியா? அர்ச்சனா, நீ ஒரு விஷயம் சொல்லவே இல்லையே.
கிளப்ல மாப்பிள்ளையும் லட்சுமி எப்படிமா நீங்க பேச வச்சீங்க? அம்மா அம்மா இந்த விஷயத்தையெல்லாம் விடுங்களேன். லக்ஷ்மி நாளைக்கு கிளம்ப போறா, அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. லட்சுமிக்கு என்ன அனுப்பி வைக்கணும்னு உங்க அப்பா வேற கேட்கணுமே. அட கார்த்திக், குழந்தை தூங்குறான், விடுங்க கார்த்திக். அப்ப யாரு? இருங்க. யாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப யாரு? இருங்க. யாரு? இன்னும் தூங்கலல்ல நீங்க? தூங்கல பெரியம்மா, சொல்லுங்க. தங்க என்ன பண்றான்? தூங்குறான் பெரியம்மா. இவனுக்கு போத்திக்க எடுத்துட்டு வந்தேன். என் ரூம்ல மாத்தி வச்சுட்டாங்க. குழந்தைங்களுக்கு அவங்க தலையணை பெட்ஷீட் பழக்கமாயிடுமா. வேற எதையாவது வச்சா அவங்களுக்கு தூக்கம் வராது பாவம். குழந்தையாச்சே, எனக்கு இது வேணும்னு கேக்குமா, அதான் நானே கொண்டு வந்துட்டேம்மா. கதவை சாத்திக்க. சரி பெரியம்மா. கார்த்திக், இரு. இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை. இப்ப யாரு? ஒரு நிமிஷம். அட லக்ஷ்மி. சாரி, நான் உங்க ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ணல. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ எங்க டிஸ்டர்ப் பண்ற? வா, உன்னை மனதார வரவேற்கிறேன். உள்ள வா. என்ன? ஒண்ணு இல்ல, உங்க அண்ணன் சும்மா விளையாடுறாரு, அவ்வளவுதான். சொல்லு லக்ஷ்மி. அண்ணா, எனக்கு உங்க லேப்டாப் வேணும். என்னமோ சரியா தூக்கம் வரல, அதான் கொஞ்ச நேரம் விளையாடலாமே. இந்தா. தேங்க் யூ அண்ணா. நான் இப்பவே கொண்டு வந்து கொடுத்துறேன். இல்ல இல்ல, இப்பவே கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீ காலையில கொடுத்தா போதும். அது மட்டும் இல்ல லட்சுமி, இந்த லேப்டாப்ல நிறைய கேம்ஸ் இருக்கு தெரியுமா? நீ ராத்திரி பூரா விளையாடினா கூட இந்த கேம்ஸ் முடியவே முடியாது. அவன் தூங்கிட்டான், ரொம்ப நேரமாச்சு. ஓகே சரி, குட் நைட். குட் நைட். நான் பேசாம இங்கே நிக்கிறேனே. இன்னும் பெரியப்பா, அப்பா, மாணிக்கண்ண, கிரிஜா இவங்க எல்லாரும் கூட வரணும்ல. என்ன? யாரும் வரல. வந்தாலும் திறக்க மாட்டேன். இனிமே யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. பண்ணாங்கன்னா அவ்வளவுதான். குழந்தை. ஆர்ச். நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இனிமே யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண மாட்டேன். இப்ப நான் படுத்து தூங்க போறேன். இந்த வீட்ல ரொமான்ஸ்னாவே எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்குப்பா.